லைட்டாக சாப்பிட பாவு பாஜி. பாவு பன்ஸை கடையில் வாங்கிட்டு காய்கறிகளை வேக வச்சு மசிச்சு மசாலா சேர்த்து தூக்கலாக வெண்ணெய் சேர்த்து செய்கிறது தான் இந்த சைட் டிஷ். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் வீட்டில் இருந்தது. இதை வேக வச்சு இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மேஷர் கொண்டு இதை நல்லா ஒன்றும் பாதிமாக நான் மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சுருக்கேன். பேனில் சூடு பண்ணணும், எண்ணெயும் வெண்ணெயுமா. இதில் சீரகத்தை பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி தேவையானது, 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கு அப்புறமா நான் இதில் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட பாவ் பாஜி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விட்டுட்டு இப்போது வெந்த காய்கறிகளையும் வெந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமா சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 கொதி வர அளவுக்கு இது கொதிக்க விடணும். மேலும் குழையும். இப்போ நான் ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகம் இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு மேலாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இன்னும் கூட கொஞ்சம் இந்த வெண்ணெயை சேர்த்து பரிமாறினா நல்லாயிருக்கும். இப்போ பேனில் வெண்ணெயும் கொஞ்சமாக மிளகாத்தூள், நெருக்கின கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பாவு பன்ஸை அதில் பிரட்டி விட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாஜியோடு சேர்த்து சர்வ் பண்ணாக்க அட்டகாசமாக இருக்கும்.